பாக்குறாரு நீ. தம்பி வரதட்சணை கேப்பீங்களா? அம்மா கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். சித்தி சனி எவ்வளவு பூ வச்சிருக்கு பாரு தலையில. பாப்பல தம்பி பொண்ணுகிட்ட ஏதாவது பேசட்டா தனியா பேசிட்டு வந்துருப்பா. பேசிட்டு கூப்பிடுறாங்க. ரொம்ப வெக்கப்படுவீங்களோ? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாங்க, தேவதை மாதிரி இருக்கீங்க. உங்களை பிடிக்காம போகுமா? என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. நான் போட்டோலயே சொல்லிட்டேன்ப்பா. ஆக்சுவலி இது எப்படி சொல்றது தெரியல. கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவேன், ரொம்ப ரேரா ட்ரிங்க் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நான் விட்டுறேன். இல்ல அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. நல்லா பாத்துக்கிட்டா போதும். கண்டிப்பா நல்லா பாத்துப்பாங்க. ட்ரெஸ் மேக்கப்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எனக்கு. ஐயோ இல்ல எங்க அம்மா கொஞ்சம் எப்பவுமே என்ன அழகா காட்டணும்னு நினைப்பாங்க. அழகா இருக்கீங்க, தேவதை மாதிரி இருக்கீங்க. நீங்களும் அழகா. எப்படி இதே கலர்ல போட்டு வந்தீங்க ஷர்ட்? இது கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படிங்க? பாத்தீங்களா, இப்பவே எஃபர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க இந்த சினிமா படத்துலாம் வர மாதிரி இல்ல. நான் கொஞ்சம் எப்பவுமே ஸ்லோவா தான் பேசுவேன். போக போக அப்புறம் பஜாரியா கத்துவேன். வேற யார் போட்டோனா காட்டி இவனதான் லவ் பண்றேன், கீழே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. ஆனா நானுமே இதை கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு ஏதாவது லவ் எக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எக்ஸ் இல்லாம யாருங்க இருக்கிற இந்த உலகத்துல? சின்ன வயசுல இருந்து ஏல இருந்து சட்டு வரைக்கும் எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா அதிகமா நம்ம யூஸ் பண்ற ஒரே ஒரு லெட்டர் எக்ஸ் மட்டும் தான். ஸ்கூல் டைம்ல ஒரு லவ் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஸ்கூல்ல வாங்கின மாங்காய் மட்டும் தின்றதுக்கு தான் எப்படி சுத்துச்சு அப்படின்னு. காலேஜ்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் மட்டும் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க இன்னும் என் கூட சேர்த்து இன்னும் ஒரு 3 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓப்பனா சொல்றீங்க. நம்ம ஃபியூச்சர்ல எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது, எந்த சண்டையும் வரக்கூடாது. எனக்கும் இருந்திருக்கு. ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு லவ் பண்ணேன். ஓகே. ஒரு காலேஜ் படிக்கிறப்போ யுகேந்திரன் ஒரு பையன், ரொம்ப நல்ல பையன் தான். பட் ரொம்ப நல்லவனாவே இருந்தான். அதனால எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் ஆபீஸ்ல 2 பேர். 2 பேரியா? ஒரே டைம்ல இல்ல, பிரேக்கப் ஆச்சு. நமக்கு நல்ல லவ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சுத்தி சுத்தி தேடணும்ல. அவ்வளவுதான், முடிஞ்சதுல 4 தானே இருக்கும் மேக்சிமம். மூவில கூட பார்த்துருக்கேன். அண்டா இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபா? அப்ப செகண்ட் ஹாஃப்ல மொத்தம் எனக்கு 13 எக்ஸ். ஐயோ ஓடி குந்தாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக், கமெண்ட், ஃபாலோ பண்ணிட்டு நியூ கப்பல், ஓல்டு கப்பல் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.